ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று வைகாசி மாதம் 12ஆம் நாள் மே 26 திங்கட்கிழமை. சதுர்தசி திதிங்க. 12-15 வரைக்கும் சதுர்தசி திதி இருக்கு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அமாவாசை திதி ஸ்டார்ட் ஆகுது. இன்று கிருத்திய நட்சத்திரம். யோகம் அவ்வளவு நல்லா இல்லை. நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரைக்கும், மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரைக்கும். சூளம் கிழக்கு. பரிகாரமா தயிர் சாப்பிட்டுட்டு போங்க, மிக மிக சிறப்பு. மேசராசிக்கு இன்று பேச்சின் மூலமாக பிரச்சனைகள் வருங்க, சரிங்களா? அதே நேரத்தில் பேச்சின் மூலமாக வருமானம் உயரும். தொழிலில், வியாபாரத்தில், தொழில் சம்பந்தமான ஒரு விஷயம் பேச போவீங்க. அப்போ உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகும் இன்னைக்கு அமைது. இருந்தாலுமே பேச்சின் மூலமாக சில பிரச்சனைகள் வருது. இன்று மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணுங்க. ரிஷப ராசிக்கு தொழிலில் லாபங்கள் கூடக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். வேலைகளில் சுறுசுறுப்பு. எல்லா வேலையும் அவ்வளவு அழகா பார்ப்பீங்க. தொழில் பண்றவங்களுக்கு, வியாபாரம் பண்றவங்களுக்கு இன்று லாபங்கள் அதிகரிக்கும். இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க. மிதுன ராசிக்கு கடன் வரக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்குங்க. அதனால கொஞ்சம் கவனமா பார்த்து செலவுகள் எல்லாம் பார்த்து பண்ணுங்க. அதே நேரத்தில் செலவுகளும் அதிகமாகும் இன்னைக்கு, ஓகேங்களா? பயணங்கள் இருக்கு, கொஞ்சம் அலைச்சல்களும் அதிகமா இருக்கு. அப்போ வேலை சம்பந்தமான அலைச்சல்கள், தொழில் சம்பந்தமான அலைச்சல்கள், இது மாதிரி எல்லாமே வரும். என்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. கடகராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு இன்று தேடி வரும். மனமகிழக்கூடிய நல்ல நிகழ்வுகள் எல்லாமே நடக்குங்க. மனசுக்கு இனிமையான நிகழ்வுகள்னு வச்சுக்கோங்களேன். லாபம் தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணுங்க. சிம்ம ராசிக்கு வேலைகளில் உங்களுடைய பெருந்தன்மை வெளிப்படும், ஓகேங்களா? தொழில் வேலை தொடர்பான சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. உங்களுடைய பெருந்தன்மையினால் உங்களுடைய பெயர் புகழ் வரக்கூடிய ஒரு நாளாகும் இந்த நாள் அமைது. இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. கன்னி ராசிக்கு தொழில் வியாபாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் மூலமாக லாபங்கள் வரும், ஓகேங்களா? முயற்சி தாங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த முயற்சிகள்ல தெளிவும் இருக்கும். இந்த விஷயத்துல இப்படிதான் பண்ணும் அப்படிங்கிற அந்த தெளிவும் உங்களுக்கு தெரியும். என்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. துலாம் ராசிக்கு இன்று வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளக்கூடிய மிக மிக கவனமான ஒரு நாளுங்க. அதே நேரத்தில் நீண்ட நாள் கடன் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு கடன் கொடுத்து, அது எப்போ திரும்பி வரும் எதிர்பார்த்துருப்போம் இல்லைங்களா? அந்த கடன் இன்று திரும்பி வரும். இன்று சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசம் இருக்கிறதுனால ரொம்ப கவனம் நடந்துக்கோங்க. குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. விருச்சிக ராசிக்கு வியாபாரத்தில் லாபம். வேலைகள் அவ்வளவு வாரமா எல்லா வேலையும் பார்ப்பீங்க. வீட்டில் ஒற்றுமை நிலவும், சரிங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுபடி வீட்டில் இருக்கிற நபர்கள் எல்லாருமே உங்களுக்கு பக்கபலமா நிற்பாங்க. இன்று ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க. தனுசு ராசிக்கு வேலைகளில் கடும் உழைப்பு வெளிப்படும், ஓகேங்களா? வேலைகள்ல அவ்வளவு கடுமையா உழைப்பீங்க. நீங்க சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பார்த்தாலும் சரிதாங்க, டைம் பார்க்கவே மாட்டீங்க. வேலைன்னு வேலையை பார்த்துட்டே இருப்பீங்க. வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். தொழில் பண்றவங்களுக்கு தொழில் முதலீடுகள் எல்லாமே இன்னைக்கு பண்ணுவீங்க. இன்று துர்க்கை வழிபாடு பண்ணுங்க. மகர ராசிக்கு உங்களுடைய வேலைகளில் திறமைகள் வெளிப்படக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். அதன் மூலமாக உங்களுடைய பெயர் நல்ல விதமாக பேசப்படும் நீங்க வேலை பார்க்குற இடத்துல, ஓகேங்களா? உங்களுடைய திறமை வெளிப்படுறதுனால உங்களை உயர்வா பேசுவாங்க எல்லாருமே. பொழுதுபோக்கு சார்ந்த சில செலவுகள் எல்லாமே இருக்குங்க. மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சினிமாவுக்கு போறது, இல்லை அப்படின்னா ஃபேமிலியோட ஏதாவது ஒரு எக்ஸ்கர்ஷன் போட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு போறது, ஒரு பீச்சுக்கு போறது, இல்ல பார்க்குக்கு போறது, இது மாதிரியான ஒரு சின்ன சின்ன செலவுகள் எல்லாமே இருக்கு. இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. கும்ப ராசிக்கு குழந்தைகளின் கல்வி சார்ந்த ஒரு பயணம் இன்னைக்கு இருக்குங்க. மனதுக்கு பிடித்த பொருட்களை வாங்குவதற்கும் ஒரு பயணம், சரிங்களா? மனசுக்கு பிடிச்ச மாதிரியான பொருட்கள் என்ன, ஒரு ஐஸ்கிரீமே வச்சுக்கோங்களேன், அதுக்காக ஒரு பயணம் ஒன்று போவீங்க. இங்க இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல ஒரு கடை ஒன்று இருக்கு, அங்கதான் ஐஸ்கிரீம் சூப்பரா இருக்கும். அப்போ அதை சார்ந்த ஒரு பயணம், மனசுக்கு பிடித்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு பயணம். இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. மீன ராசிக்கு தைரியமான முடிவுகள், ஓகேங்களா? வேலைகளையும் சரிதான், தொழில் சார்ந்த விஷயத்திலையும் சரிதான், தைரியமான சில முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க. முன் யோசனை இன்னைக்கு வெளிப்படுங்க, சரிங்களா? முன் யோசனை சில வேலைகள் எல்லாம் பண்ணுவீங்க. மனதுக்கு இனிய தகவல் வரும். உங்களுடைய மனசுக்கு பிடித்த மாதிரியான சில தகவல், ஏதாவது ஒரு விஷயம் நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லையா? அது சார்ந்த ஒரு நல்ல தகவல் இன்று வரும். இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.